வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே, எல்லாருமே வீட்டில் இருக்கோம். எங்கள் வீட்டில் ஒர்க்கு ரொம்ப சின்சியராக போயிட்டு இருக்குது. என்னுடைய ஒய்ஃபு, அவங்க அம்மா, அப்பா போன வீடியோவில் காட்டல, அவர் தான் எங்கள் அப்பா. ஒரு சைடு அட்டை அடிச்சுட்டு இருக்காங்க, ஒரு சைடு ஏலக்காய் போட்டு இருக்காங்க. அப்பா கறி மசாலா பாக்கெட்டு போட்டுருக்காரு, 10 ரூபா பாக்கெட்டு. சண்டே ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எங்கள் அப்பா கிட்ட பேசிடலாம். எப்போ ஆரம்பிச்சது இது? ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாக இந்த தொழில் பண்ணுறோம். நான், எங்கள் ஒய்ஃபு, என்னோட பையன். இதில் எங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணோம். மேரேஜ் பண்ணிட்டு எங்கள் மருமகளாம் வந்துட்டாங்க. இது என்னோட ஒய்ஃபு, அது என்னோட மருமகன், அது என்னோட பிள்ளை. நான் இந்த 2 வருஷமாக செக்யூரிட்டி வேலை செய்யணும். முதல்ல எனக்கு அவ்வளோவும் படிக்க வராது. தமிழ் எழுத்து தான் படிப்பேன். நான் செக்யூரிட்டி வேலை ஒரு 8 வருஷமாக செய்திருந்தேன். எனக்கு மற்றவங்கிட்ட அவங்க சொல்லிட்டு போகிறது எனக்கு தாங்கிக்க முடியல. அதனால் நான் சொந்த தொழில் ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். அப்புறம் எனக்கு இது ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, இந்த மாதிரி பண்ணலாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழில் ஆரம்பித்தோம். பகவான் நல்லா போகுது. என்னோட ஒய்ஃபு, என் மருமக, என் பிள்ளை எனக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நல்லா இந்த கஷ்டம், இடுப்பு வலி, அந்த வலி எதையும் எதிர்பார்க்காம சொல்கிற வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. அதனால் எங்களால் இந்த தொழில் பண்ண முடியுது. எங்களுக்குள்ள ஒன்றும் ஈகோ கிடையாது. சொல்கிற வேலையை ஒன்று கேட்டு நாங்கள் நல்லா பண்ணுவோம். இதில் எங்களுக்கு 10 ரூபா நான் இருக்கிறது இப்போதைக்கு தற்காலிகமாக வாடகை வீட்டில் இருந்து தான் இந்த வேலையை பார்க்குறோம். இருந்தாலும் எனக்கு இந்த வருமானத்தில் கிடைக்கிறது வாடகை கொடுத்துதுங்க. இந்த இதுக்கு ஜாமான் வாங்கிறதுக்கு காசு வாங்கி இந்த பொருளுங்களை வாங்கி அட்டை போட்டு கடைஞ்சி ஒரு கடையாக ஸ்கூட்டியில் எடுத்துன்னு போயிட்டு கடைக்கு போட்டுருவாங்க. எனக்கு போதுமான வருமானம் இதுலேயே கிடைக்குது. இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட வெளியே போய் வேலை செய்து 10 ரூபா சம்பாதிக்கிறதுனா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பொங்கலுங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் போதும். 5000 ரூபாய் வச்சு குறிப்பிட்ட பொருளை வாங்கி இந்த மாதிரி சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் கௌரவமாக இருக்கும். இது மாதிரி செய்து நீங்களும் வீட்டிலேருந்து பொங்கலுங்க 10 ரூபா சம்பாதிக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிற கடைங்களுக்கு எடுத்து போய் ஒரு கடைக்கு 5 அட்டை வாங்கினா கூட 10 கடைக்கு அப்படி ஒரு கடைக்கு 5 அட்டைனா 10 கடைக்கு 50 அட்டை போட்டு உங்கள் சுயமரியாதையோடு நீங்கள் 10 ரூபாய் சம்பாதிக்கலாம். இதை வச்சு நீங்கள் உங்கள் பசங்க, உங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றக்கிட்ட போய் தான் வேலை செய்து 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே நீங்கள் 10 ரூபாய் சம்பாதிக்கலாம். நம்ம முயற்சி பண்ணால் எல்லாத்தையும் வேணும் தான். இப்போ நாங்கள் 2 வருஷமாக பண்ணுறோம். நிம்மதியாக தான் வேணும். எந்த நோய் இல்லை, நொடி இல்லை, பொண்டாட்டி பிரச்சனை இல்லை, மருமக பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருக்கிறோம். ஒன்று சொல்கிற வேலையை கேட்டு ஒற்றுமையாக செய்கிறோம். அதில் 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம். நல்லா தரோம். எந்த நோய் நொடியும் மாறும். முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது உலகத்தில். எவ்வளோ எதையே கண்டுபிடிக்கிறான். விமானம் கண்டுபிடிக்கிறான், ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கிறான், அதை கண்டுபிடிக்கிறான். நம்மளால் முடிஞ்சது. இது ஒரு குடிசை தொழில். கௌரவமாக வீட்டில் வாங்கியாந்து வச்சுட்டு ஒரு கவரு, இந்த மாதிரி இந்த பொருட்கள் பன்னாச்சி பூ, பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாச்சி, லவங்கம், கராட்டி மூக்கு, அஜினமோட்டோ, கசகசா. இது ஒரு 5000 ரூபாய் வச்சு வாங்கி வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிபி கவர்னு கேட்டாலே கிடைக்கும். உங்கள் பக்கத்தில் எங்கே டவுன் இருக்கோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி பிபி கவர், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சைஸ் கவர் போட்டால் தான் அது நல்லா ரீச் ஆகும். அந்த பொருளும் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். ஆட்டியில் அடிக்கும். அப்போ தான் நம்மளோட பொருள் அந்த ஒயிட் ஆட்டியில் தூக்கி கொடுக்கும். நல்லா பார்க்குறவங்களுக்கு பளிச்சுன்னு கவர்ச்சே தெரியும். அப்போது கவர்ச்சா இருக்கும்போது கடைக்காரர் என்ன பண்ணுவாங்க,
கடைக்காரர்கிட்ட காட்டும் போது இந்த 2 ஆட்டை கொடுங்க, 2 ஆட்டை வாங்குறவங்க 4 ஆட்டை வாங்குவாங்க. அப்படியே கஸ்டமர் வராங்க, கறி மசாலா வாங்க வராங்க, அதை பார்க்குறாப்பவே 2 எடுத்து 4 ஆட்டை 4 பாக்கெட்டு கொடுங்க அப்படின்னு வாங்கும்போது கடைக்காரருக்கு நல்ல வியாபாரம் ஆகும். அந்த போடுறவங்களுக்கு வாங்கி போகிறவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த அட்டை கொண்டு போய் போடுறவங்களுக்கு ஒரு வியாபாரம். அடுத்த வாரம் போகும்போது நல்லா இன்னும் 2 ஆட்டை சேர்த்து வாங்குவாங்க. அப்படி தான் ஒரு வியாபாரம் பண்ண முடியும். அப்படி வியாபாரம் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். அப்போ தான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே 10 ரூபாய் சம்பாதிக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். இப்படி முயற்சி பண்ணி நீங்களும் முயற்சி பண்ணுங்க. பண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணி செய்யுங்க, 10 ரூபாய் சம்பாதிக்கலாம். அது இல்லாமல் எனக்கு வண்டியில் 2 வீலரில் எடுத்துகிட்டு போய் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வயசாகிடுச்சு, 50 வயசாகிடுச்சு. ஆனால் நான் பார்க்கறதுக்கு சின்ன பையனாக தான் இருக்கேன். ஆனால் உடம்புக்கு முடியல. அதனால நான் ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி ஆரம்பிச்சுக்கிறேன். அதுக்கு 5500 ரூபா வாடகை கொடுக்குறேன். இந்த அட்டைகளை அடித்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடையில் வச்சிடுறேன். மற்ற பொருளுன்னா கடையில் ஒரு சாதாரணமான ஒரு பெட்டி கடையில் என்ன இருக்குமோ அந்த பொருள் எல்லாமே இருக்குது. இந்த அட்டையும் கொண்டு போய் அங்கே வச்சிடுறேன். போகிற வர ரோட்டில் வச்சுக்கிறேன். போகிற வர கடைக்காரங்க பார்த்துட்டு இந்த அட்டையை வாங்கிக்கிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் எனக்கு ஆர்டர் வரும். எனக்கு 10 அட்டை, எனக்கு 20 அட்டை, எனக்கு 30 அட்டை, எனக்கு 5 அட்டை, 2 அட்டைன்னு சொன்னால் கூட பக்கத்து கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவேன். இந்த மாதிரி நான் இப்போதைக்கு கடைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இந்த வேலை பார்க்குறேன். இதை விட்டுட்டு இது மாதிரி சின்ன சின்ன கடைக்கு என்னை சுற்றி என்னை பக்கத்து ஊர், அடுத்த ஊர் இந்த மாதிரி இடத்துங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு தற்சமயம் போட்டு நான் ஆர்டர் சொல்கிறவங்களுக்கு கொடுக்குறேன். என் கடையிலையும் வாங்கி போகிறாங்க. இதுக்கப்புறம் பெரிய பெரிய இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 2 வருஷமாக ஆகுது. பெரிய முதலீடு போட்டால் தான் பெரிய பல்கான ஹோல்சேல் கடைக்குன்னா பல்காக ஆர்டர் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு என்கிட்ட போதுமான வருமானம் இல்லை. சின்ன தொழில் செய்யறதுனால அந்த அளவுக்கு இல்லை என்கிட்ட. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து தான் பெரிய லெவலுக்கு போடணும். போடுறப்போ நாங்கள் வீடியோ மூலத்திலே உங்களுக்கு அந்த இது சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பொருட்களை போட்டு சுத்தமாக நல்லா டீசெண்டாக போட்டு கரெக்டாக கொடுப்போம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் 10 ரூபாய் சம்பாதிக்கலாம், நான் 10 ரூபாய் சம்பாதிக்கலாம். எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம். இது இப்போதைக்கு சிம்பிளாக போகிறதுனால நாங்கள் பெரிய முதலீடு எங்ககிட்ட இல்லை. இன்னும் 1 மாதத்தில் பெரிய ஆர்டர் பெரிய பெரிய ஹோல்சேல் கடையில் ஆர்டர் கொடுத்தாலும் போடக்கூடிய தகுதிக்கு வந்துடுவோம், போட்டு கொடுக்குறோம். இன்னும் கொஞ்ச நாள் 1 மாதம் ஆகும். ரொம்ப கஷ்டத்தில் போயிருக்குது. அதனால 1 மாதம் ஆகும். இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் மூலியமாகவோ இல்லை வேறு எப்படியாவது சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுப்போம். இப்போதைக்கு சிம்பிளாக நடத்திக்கிட்டு எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் முதலீடு வைக்கணும். முதலீடு வச்சுட்டு பெரிய லெவலில் ஆர்டர் வேணால் நாங்கள் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கோம். சீக்கிரமாக போட்டுருவோம், சீக்கிரமாக போட்டு கொடுத்துருவோம். ஓகே. நான் சொல்கிறது எதுனா தப்பு இருந்தாலும் என்னை மன்னிச்சுங்க. இருக்கிற நடைமுறையை வாழ்க்கையில் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி இருக்கலாம், நாம் பொங்கலோ பிள்ளைங்க எப்படி சேஃபாக இருக்கலாம், அதை வச்சு தான் இப்போது ஒரு சொந்த தொழில் நம்ம குடிசை தொழில் என்ற முறையில் வீட்டுக்குள்ளேயே நம்ம அனைத்தையும் சம்பாதிக்கலாம், செய்யலாம் அப்படின்ற ஒரு டேலண்ட் வச்சு தான் நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் எந்த பொருள் எங்கே வாங்கினா 10 ரூபாய் கம்மியாக கிடைக்கும், அதை வச்சு நம்ம எப்படி 10 ரூபாய் சம்பாதிக்கலான்றதை வச்சு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு பொருளுக்கும் இந்த ரேட்டு, இந்த விலை, இங்கே வாங்கினா இது 10 ரூபாய் கம்மியாக இருக்குன்ற டீட்டெயிலு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். பாய்.